உங்களுக்கே தெரியும் நந்தி ஹில்ஸ் இந்த சீசனில் எப்படி இருக்குன்ட்டு. இப்போதான் ரைடர் மாதிரி தெரியுறான். ரைடர் தான் ப்ரோ. மேலே எதுவுமே கிடைக்காதா? எதுவும் சாப்பிட்றோம் இங்கேயே சாப்பிட்டுக்கிறோமா ப்ரோ? இதோட ரோடு முடியுது ப்ரோ. நம்ம நந்தி ஹில்ஸ் வரல, வேற எங்கேயோ வந்திருக்கோம். இந்த ரூட் தானா? வண்டி இழுக்க மாட்டேங்குதே. நம்ம தப்பாக வந்துட்டோம். டைவர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லைல்ல. ஆஹா, டைவர்ட் ஆக வாய்ப்பே இல்லை மச்சான். நந்தி ஹில்ஸை நம்ம தாண்டி வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் வந்த டைமில் இந்த மாதிரி லோக்கலே இருந்தாங்க ஒரு 2-3 hours. ஓ, இன்னும் நம்ம ஏறவே ஆரம்பிக்கல, இன்னும் மேலே போகவே இல்லைல்ல. ஓகே, இது மேலே ஏற்றிடுமா வண்டியை? இது மேலே ஏற்றி போயிடுமா? அதெல்லாம் அசால்ட்டாக ஏறிடும். அந்த கலையில இருந்து இப்போ ஒரு சாம்பிளை எடுத்து காட்டுட்டுமா? எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். ப்ரோ ஜீரோ விசிபிலிட்டி முடிஞ்சு. செம்ம ப்ரோ, ரியலி அல்டிமேட்டு. இதை பார்க்கிங்கா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேலே ஹில்லுக்கு வந்து டாப்புக்கு நம்ம கூட லாஸ்ட் டைம் மைசூர் வந்தவர் இவர் தான். பார்த்துக்கிறேங்க. இன்ன வரையும் வீடியோ அப்லோட் பண்ணலங்க, என்னன்னு கேளுங்க. ரெக்கார்டே பண்ணலையே அப்படிங்க அதானே. ஸோ பாருங்கள், நம்ம அடிக்கீழே இறங்கி போயிட்டு இருக்கோம். இந்த சைடு யாருமே வரல, ஏன் நம்ம மட்டும்தான். சன்ரைஸ் வியூ பாயிண்ட் அங்கிட்டு இருக்குது. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நந்தி ஹில்ஸ் தான் போகிறோம். ஸோ இட்ஸ் லைக் அரௌண்ட் 70 kilometers ஃப்ரம் ஹியர். அண்ட் இப்போ வந்து நம்ம கூட ஒரு ஃப்ரெண்டு வராங்க. ஸோ அவங்கள பிக்கப் பண்ணுறதுக்கு இங்கேருந்து நம்ம ஒரு 10 kilometers கொஞ்சம் சுற்றிட்டு போகிற மாதிரி இருக்குது. இப்போ வந்து இருட்டாக இருக்குது. ஸோ மற்றதெல்லாம் நான் போகிற வழியில் கொஞ்சம் விடிஞ்சதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். மார்னிங் ரைட் கிளம்பியாச்சு நம்ம. ஸோ இப்போ வந்து நம்ம கூட சாலின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வர்றாங்க. அந்த பிளான் ஜி ஷாப் வச்சுருக்காங்களா அவங்க தான். அண்ட் என் தம்பி வரான். அப்புறம் வந்து என் ஓல்டு ரூம்மேட். ஸோ நாங்கள் வந்து மொத்தம் இப்போ 4 பேர். பிளான் பண்ணது 6 பேர். கடைசியில் 3 பேர் கேன்சல் பண்ணிட்டாங்க. அண்ட் நாங்கள் வந்து 3 பேர் தான் இருந்தோம். அதுக்கப்புறம் இவங்களும் வரேன்னு சொன்னாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து மொத்தமாக 4 peoples போகிறோம். அவங்க 2 பேரும் வந்து டைரெக்டாக போயிட்டுருப்பாங்க. ஸோ அங்கே என் ரூம்லேருந்து ஒரு 5-10 kilometers வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன். அங்கே அவங்கள நான் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே நானும் அந்த இடத்துக்கு போயிடுவோம். ஸோ அங்கேருந்து 2 பேரும் ஒன்றா கிளம்பிடலாம் கைஸ். உங்களுக்கே தெரியும் நந்தி ஹில்ஸ் இந்த சீசனில் எப்படி இருக்குன்ட்டு. அண்டு ஆல்ரெடி கோல்டு பிக்கிதிங்க. அங்கே எந்த அளவுக்கு இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஹலோ, மச்சான். ஹலோ, கேட்குதா மச்சான்? ஹலோ, கேட்குதா மச்சான்? வந்துட்டேன். அப்படியே வெளில வரையா? அந்த மேடு மாதிரி ஏறி இறங்க அதை தாண்டி வந்துட்டுருக்கேன். ஓகே மச்சான், அப்படியே வெளியே வா. நீனு பேக் எடுத்துகிட்டு வந்திருக்கியா மச்சான்? நீனு பேக் எடுத்துகிட்டு வந்திருக்கியோ? உள்ள வைக்க முடியுமா? என்ன இருக்கு உள்ள? பாட்டில், ஒரு பீனட் பேக்கெட். ஐ திங்க் we can. இது இருக்க வேணாம்ல? 2 எதுக்கு? இது எங்கிட்ட ஓப்பன் பண்ணுறது இல்லையே. ஐ திங்க் இதுவும் ஓப்பன். ஐயா, இதுக்கட லேப் எடுத்துகிட்டு வந்திருக்கு.
ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண இது மெமரி கார்டு கம்மி இதில். இல்லை இது இங்கே இருக்கட்டும். ஏன் பேக் தானே, பரவாயில்ல. பேக்கோட உள்ளே வச்சிரு. அது வெயிட்டாக இருக்குல்ல இது. ஓய் அதுக்கு மேலே மேக் புக் வச்சுக்கலாம். அதுதான் பெட்டர். யா ஓகே. இதை முதல்ல உள்ளே போகணுமோ? ஆமான்னு நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு வச்ச ஒருத்த வைக்க போல. ஒன்றும் பிரச்சனை இல்லை, மேலே வை மச்சான். இது கவர் இருக்குது. மேக் புக் இதில் வச்சு வச்சுறேன் கவரில். தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாது. ஓகே, இதுக்குள்ளே ரெயின் கவர் இருக்குது. அதுக்குள்ளே மேக் புக்கை வச்சு ஐயோ வேணாடா இது வச்சுட்டேன் மச்சான். வை கொடு. தலையெல்லாம் இருக்கேன்னு பார்த்தேன், டிஸ்பிளே கீழே, அதுக்கு தான் பார்த்தேன். ஓகே, இப்போ நம்ம ஆராம்சே போகலாம். கரெக்டா? கெட்டப் எப்படி இருக்கு? நீனு வீடியோவில் வருவேன். சொல்லுமா ஜி, வந்துட்டுருக்கேன்டா. கரெக்டாக இப்போ தான் சாலி ப்ரோ பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். சாலி ப்ரோ இப்போ தான் பிக்கப் பண்ணேன் 2 minutes. ஆமாம் கமெண்ட் ஓகே. லைவ் லொக்கேஷன் அனுப்புறியா? அதை அனுப்பு. நான் அதில் பார்த்துக்கிறேன் அப்படியே. ஓகேடா. மாஜிக் கபன் பார்க்கை தாண்டி போயிட்டுருக்கானோ. இன்டர்காம் மட்டும் இதாகிடுச்சு மச்சான், கெட்டு போச்சு. வயரு கட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, டேப் சவுண்ட் எல்லாமே மாறிடுச்சு. இன்னைக்கு கொண்டு போய் சர்வீஸ் கொடுத்தேன். இன்றைக்கி எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டான். ஆனால் லைட்டாக வருது அப்பப்போ. அது 3000 கிலோமீட்டர் கழித்து ஒரு வாட்டி டைட் பண்ணணும்னு சொன்னான். அது பண்ணிட்டா நின்றும் அப்படின்ட்டு. அவர் பேர் என்ன? சஃபி ப்ரோ. அவர் தான். யார்? சிவின் வரல. ஆமாம், டக்குன்னு பிடிச்சா நிற்கும், பைய பிடிச்சோம்னா பிடிக்காது. அது இந்த கேலிபர் மாற்ற சொல்லியிருக்கான் மேலே உள்ளது. ஃபோன் ஜிபே. கேஷ் கொடுக்குறீங்களா? சரி, நான் உங்களுக்கு ஜிபேல அனுப்பிச்சுட்றேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 500க்கு பெட்ரோல் போட்டு கிளம்பியாச்சு. நம்ம கூட பிள்ளைனா வந்து இந்த தடவை சாலி ப்ரோ வர்றாப்புல. அண்ட் என் பிரதரும் இன்னொரு ரூம்மேட்டும் வந்து ஆல்ரெடி போயிட்டாங்க. ஆல்மோஸ்ட் அவங்க வந்து நம்ம இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் கிட்ட கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறாங்க. ஸோ அப்படியே அவங்கள போயிட்டு பார்த்துட்டு அப்படியே கிளம்புறது தான் கைஸ். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:10 ஆயிடுச்சு. நான் ரூம்லேருந்து கிளம்பும்போது அரௌண்டு 2:20. ஸோ ஆல்மோஸ்ட் ½ அன் ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ வண்டியில் பெட்ரோல் இல்லாதனால கொஞ்சம் பைய போனேன். இப்போ வந்து ஓகே, நான் வி கேன் கோ. ஆக்சுவலி என் பிரதரும் என்னோட ஓல்டு ரூம்மேட்டும் வந்து டோல்கேட்கிட்டே போயிட்டாங்க. ஸோ நம்ம தான் டிலே. அப்படியே போகிறவரில் உங்களை பிக்கப் பண்ணிட்டு போகணும். இருக்குது. இது ஃபுல்லாகவே ஐடி பார்க்கு தான். இதான் வந்து பெங்களூரோட எக்ஸிட். ஸோ ஏர்போர்ட் போகிற ரோடு தான். மோஸ்ட்லி நைட் ரைடு எல்லாருமே இங்கே தான் வருவாங்க. ஏர்போர்ட் சைடு சூப்பர் பைக்ஸ் எல்லாமே அதிகமாக இந்த பக்கம் தான் போகும் வரும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஐடி பார்க் எல்லாமே.
எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கிறேங்க. இன்னும் நம்மளுக்கு வந்து ஒரு 46 கிலோமீட்டர் இருக்குது நந்தி ஹில்ஸ்க்கு. அப்படியே போனோம்னா போயிடலாம். லெட்ஸ் see எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு கூட தெரில. சண்டே நந்தி ஹில்ஸ்லாம் வந்து வாய்ப்பே இல்லை, சரியான கூட்டமாக க்ரௌடாக இருக்கும். பட் நம்மளுக்கு இன்றைக்கி வேறு ஆப்ஷன் இல்லை. அவன் எங்கே மாஜி? இப்பதான் ரைடர் மாதிரி தெரியுறான். ரைடர் தான், நான் நம்புறேன், நிஜமா நம்புறேன். ஆமாம் அது இருங்க. டே அவன் ரோடெல்லாம் ஓட்டையாக இருக்குடா, எப்பறம் அவ்வளோ வேகமாக வர சொல்கிற? அப்போ இவனை பார்க்கல போல. நான் இதே மாதிரி கலர், ஆனால் இதே மாதிரி ஒரு வண்டி அந்த இதில் வந்து கலப்பிட்டு கொண்டான். இல்லை அது கட்டி இருக்கு, இது எப்படி விழுகு? அது கிளிப்பை எடுத்தா விழுகு, ஏன் அதை எடுக்கிறிய? கீழே விழுவாது. நம்ம யூசர் மெனுவல் பார்க்காம கழட்டுவோம். ஆமா, இதை உட்காந்து நான் ரிமூவ் பண்ணா நீ ரிமூவ் பண்ணா நீங்க மாட்டீங்கன்னா மாட்ட மாட்டேன். கொஞ்சம் கஷ்டம். என்ன பண்ணுவீங்க? மாட்டுவீங்களா? மாட்ட முடியும், மாட்ட மாட்டோம். விடுங்க விடுங்க. நீங்க மாட்டணும் அதே இடத்துல ஃபிக்ஸ் பண்ணீங்களா? ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வரும் யூசர் மேனுவல் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ சொல்லுங்க. சே நல்ல கண்டென்ட் போயிருச்சு. கரெக்டாக அப்போ தான் அமர்த்துறேன். வண்டியில் உட்காருங்க நீங்கள். வண்டியில் அது இன்னைக்கு நான் கொடுத்தது இது பண்ணலை போல அவங்க. ஏர்போர்ட்டில் ஏற்றி விடலான்னு பார்த்தாதான். பண்ணுறாங்களா இல்லை சும்மா அப்படி ஓட்டுறாங்களானே தெரியல. அவன் எங்க மாஜி 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 வீடியோ எடுக்க சொல்ல அவனை முன்னாடி போய். மாஜி வீடியோ வீடியோ வர்றாங்களா பின்னாடி? ப்ரோ மேலே எதுவுமே கிடைக்காதா? எதுவும் சாப்பிட்றோம் இங்கே சாப்பிட்டுக்கிறோமா? கிடைக்கும். ஆ உள்ளே போகிறேன். ஓகே ஆல்மோஸ்ட் நம்ம வந்துட்டோம். இன்னும் நம்மளுக்கு வந்து ஒரு 16 கிலோமீட்டர் காமிக்குது நந்தி ஹில்ஸ்க்கு. அன்றைக்கி கொஞ்சம் கடை இருந்துச்சு சாப்பிட்றதுனா நம்ம இதில் சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா மேலே போனதுக்கப்புறம் தான். பட் அங்கே வந்து ரொம்ப க்ரௌடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாங்க எப்படி இருக்குன்ட்டு நம்மளும் பார்ப்போம். ஃபைனலி வந்து நான் அந்த பெங்களூர் வந்து 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. 3 இயர்ஸாக நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன் நந்தி ஹில்ஸ் வரணும்னு. கடைசியாக ஊருக்கு ரிட்டர்ன் போகிறப்ப வரணும்னு இருந்திருக்கு. ஏன் ஐ கேஸ் நம்ம வந்துட்டோம்.
லெஃப்ட்டில் வந்து அங்கே ஒரு மலை இருக்குது. பட் நம்ம உங்களுக்கு வந்து கிளியராக தெரியுமான்னு தெரில வீடியோவில். ஆனால் அங்கே இருக்க பாருங்க. ஸோ இப்போ அங்கே தான் போகணும். It will be like 5.7 kilometers from here. என் கூட வந்தவங்க எங்கே போனாங்கன்னு தெரில. எதுவுமே இல்லை. ஏன் எதுவுமே இல்லையே பயப்பட்டிய? அது ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி தெரிஞ்சுல. நான் அதை யோசிச்சு ஸ்லோ பண்ணுறேன். நம்ம போகிற ரூட்டு கரெக்ட் தானா? மழை அந்த பக்கம் இருக்கு, நம்ம இந்த பக்கம் போகிறோம். வில்லேஜ் லிமிட்டா? ஸோ ரோடு ஆக்சுவலாக நீட்டாக இருக்குது, சூப்பராக போட்டிருக்காங்க. அப்பா இப்போ கோல்டு தெரியாது. அந்த இருக்கு பாருங்க மலை குட்டி குட்டியாக இருக்கு. என்ன நம்ம ஏறா மழை வருதா? இது பண்ணி தான் அப்படி இருக்கு. ஓ ரோடு செமையாக இருக்கு ப்ரோ. ஆனால் அவன் வேற லைட் அடிக்கிறதுல ஒரு அளவு தெரிய மாட்டேங்குது. அவன் கால் பண்ணியிருக்கான். மாஜி தான் இருங்க. சொல்றா. ஹலோ கேக்குதாடா? எங்க இருக்க? மேப் இது காமிக்குது. நேரா நிக்கிறியோ? இதான் காமிக்குது. நான் நிக்கிறேன் நினைக்கிறேன். இதான் என்ட்ரன்ஸா? இதான் என்ட்ரன்ஸ் போலையே. ஓகே ரெண்டு பேரும் சொல்லி வச்சாப்புல இது பண்றானுங்க. ஆமா ப்ரோ, இதோட ரோடு முடியுது ப்ரோ. இல்ல மேப்ல முடியுது. ஐயோ ரோடு இன்னும் இருக்கு. அது எங்க போகுதுன்னு தெரியலையே. அது ஏதோ நேரா ஏறுது. நம்ம நந்தி ஹில்ஸ் வரல, வேற எங்கேயும் வந்திருக்கோம். இந்த ரூட்ல தான் நீங்க லாஸ்ட் டைம் வந்தீங்களா? நீங்க நந்தி ஹில்ஸ் வந்திருக்கீங்களா? இந்த ரூட் தானா? இது வழியா வந்தீங்க? ஐயோ அவன் ரெண்டு பேரும் லைட்டு மாஜிக்கு கால் பண்ணுங்க. ஓகே ஆமா ஹேர்பின் பேண்ட். வளைஞ்சு போறதா? குண்டூசி வளைவு சிரம். ஓகே டிஃப்ரெண்டா இருக்கு. ஆமா அதான் வண்டி அதான் மலை ஏறுது வண்டி. ஆஹா வண்டி இழுக்க மாட்டேங்குது.
வண்டி மேலே ஏற மாட்டேங்குது. ஆமாம், இதுதான் பாருங்க. இப்போ ஓகே, ஏறிடுச்சு. ப்ரோ, இது நந்தி ஹில்ஸ் மாதிரியே தெரியல. மாஜிக்கு கால் பண்ணி லைவ் லொகேஷன் அனுப்ப சொல்லுங்க. நம்ம தப்பா வந்துட்டோம் போல. நந்தி ஹில்ஸ் இந்த பக்கம் இருக்கு. இதுல என்ன போட்டிருக்கு? நந்தி ஹில்ஸ்க்கு ஒரு அடையாளம் கூட இல்லை ப்ரோ. இதுல நம்ம ஏதோ சும்மா சுத்திட்டு இருக்கோம். டைவர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லைல்ல. ஆஹா, டைவர்ட் ஆக வாய்ப்பே இல்லை மச்சான். நந்தி ஹில்ஸை நம்ம தாண்டி வந்துட்டோம். இரு மச்சான், நான் கண்டுபிடிச்சிட்டேன். இல்லை அந்த ரூட்டு போடுறேன். அப்பா, கரெக்ட் தான் மச்சான். போட்டேன். இன்னும் 9 கிலோமீட்டர் இருக்கு மச்சான். அவங்க 2 பேரும் எங்கேன்னு பாருங்க. தாண்டி போயிட்டாங்களா? இந்த கூட்டத்துக்குலாம் நம்ம எங்க போக? இதுக்கெல்லாம் நம்ம எப்படி போறது? இதுக்குல தெரியலையே. ஓகே, ரொம்ப டைம் ஆயிடும். ஃபர்ஸ்ட் வந்த டைம்ல இந்த மாதிரி லோக்கலே இருந்தாங்க ஒரு 2-3 hours. ஓகே, அந்த டைம் நான் தூங்கிட்டே இருந்தேன். அதனால எனக்கு எதுவும் ஞாபகம் கிடையாது. ஓ, நம்ம பைக்கு பூந்து போயிடலாம். என்னது இவ்வளோ வண்டி? பைக்கு கூட ஓகே, போயிடலாம் போல. ரொம்ப கஷ்டம் மச்சான் இப்படி ஏறி போகிறது. ஓகே, போயிடலாம். ஓ, இன்னும் நம்ம ஏறவே ஆரம்பிக்கல. இன்னும் மேலே போகவே இல்லைல்ல. ஓகே, இது மேலே ஏற்றிடுமா வண்டியை? இது மேலே ஏற்றி போயிடுமா? அதெல்லாம் அசால்ட்டாக ஏறிடும். எப்படி மச்சான் தென்னாராம இருந்துச்சா? இவன் வேற ஃபோன் மேலே ஃபோன் அடிச்சுட்டே இருக்கான் மாஜி. அந்த கலையில இருந்து இப்போ ஒரு சாம்பிளை எடுத்து காட்டுட்டுமா? சாம்பிளா? என்னடா புடவை வைக்கிற மாதிரி எடுத்து காட்டுவான்றான். சரி காட்டுங்க. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். எஸ்ஐ சார், எஸ்ஐ சார். அந்த சைடு போயிருமா?
இன்றைக்கெலாம் ஏறிடலாமா? இன்றைக்கெலாம் ஏறி போயிடலாமா? இன்றைக்குள்ளே ஏறிடலாமா மேலே? இப்படியே முடிஞ்சு போங்க. எப்போ ஏறி எப்போ போக? ஓப்பன் பண்ணிட்டாங்கங்க. ஓகே. ஓ மை காட், மேலே ஏற ஏற குளிராக இருக்கு. ஓ ஷிட், மேலே ஏற ஏற குளிர் பிக்குது ப்ரோ. செம்மையா இருக்கு ப்ரோ. ஓ மை காட், ஹேர் பிக். ஓ மை காட், பனி வந்துருச்சு ப்ரோ. சும்மாவே கண்டு தெரியாது. என் வண்டி இதுக்கு மேலே ஏறாது நினைக்கிறேன். ஷிட். என்னதுங்க இது? என்னது இது? எப்படி பனி என்ன இப்படி? ஐயோ, தர்மல் லைனர் போட்டு உள்ள குளிர் பிக்குது. ஓ ஒண்ணுமே தெரியல ப்ரோ. ஃபக். இல்ல கியரு. ப்ரோ ஜீரோ விசிபிலிட்டி முடிஞ்சு. Zero visibility, zero visibility, zero செம்ம ப்ரோ, ரியலி அல்டிமேட்டு. மிஸ் பண்ணிட்டான் ஒருத்தன். ஏன் ப்ரோ? ஒருத்தன் மிஸ் பண்ணிட்டான். இதான் பார்க்கிங்கா? ஷிட், இருங்க குளிர். ஒன்றுமே தெரியல. இதை எங்கே போய் பைக்கை விட்டு எங்கே தேடுவேன்? எனக்கு வருது, இவங்க கையில் இருந்துச்சு. ஓ இங்கேயே மேக்கப் பண்ணிருக்குன்னு சொல்லுவான். மேக்கப் பண்ணிருக்கு. அதே ட்ரையல் இப்போ சான்ஸ் கொடுக்கலாம்.
பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேலே ஹில்லுக்கு வந்துட்டோம் டாப்புக்கு. எத்தனை பேர் போகிறாங்க அதை ஒன்றுமே எதுவுமே தெரியல, ஃபுல் பிளாங்காக இருக்கு. மைசூரில் போனதே பிடிக்கல. வருங்க ஒன்றுமே போடுவோம். மைசூரில் போட்டதே பிடுங்கலைங்க, இதை போய் பிடுங்குறாரு. போடுங்க போடுறேன், இந்த இதெல்லாம் போடுறேன். என்ன செத்த நீ அதை எடிட் பண்ணிட்டு இன்னும் முடியலை, முடிச்சது ஒரு. நம்ம கூட லாஸ்ட் டைம் மைசூர் வந்தவர் இவர் தான், பார்த்துக்கிறேங்க. அன்ன வரையும் அவன் வீடியோ அப்லோட் பண்ணலங்க, என்னன்னு கேளுங்க. சரி ஃபேஸ் பண்ணுவாங்க இவரெல்லாம் வந்து ஒரு யூடியூபரு, ஒரு வீலாகரு, ஒரு ரைட்டர்லாம் சொல்லாதீங்க. சரி ஃபேஸ் பண்ணுவாங்க, தகுதி இல்லாமல் இப்போ சொல்லுவாங்க. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. நான் ரெக்கார்டே பண்ணலையே அப்படிங்க. அதானே தினம்னா தெரியும், நீ கேமராவில் கூட ஓரளவுக்கு தெரியுதுடா. எங்கே தெரியுது? இல்லை யாராவது ஃபேஸ் கொஞ்சம் பக்கம் கேஸ். பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கீழே இறங்கி வந்திருக்கோம், ஆனால் இங்கே வந்து இப்போ யாருமே இல்லை. இப்போ பாருங்கள் நம்ம அடிக்கீழே இறங்கி போயிட்டுருக்கோம். இந்த சைடு யாருமே வரல, ஏன் நம்ம மட்டும்தான். சன்ரைஸ் வியூ பாயிண்ட் அங்கிட்டு இருக்குது. பட் இப்போதைக்கு நம்ம இங்கே வந்து இருக்குல்ல அப்படியே சுற்றிட்டு. ஆமாம் இருக்குது, ஆனால் அதுக்கப்புறம் டெம்பிள் இருந்தாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் டெம்பிள் இருக்கும். எத்தனை வருஷத்துக்கு முன்னால் வந்தது இப்போ யாவது கரெக்டாக சொல்கிறாப்புல. ப்ரோ இதில் இறங்கி போகலாம் ப்ரோ, வாங்க போமா. இதில் கீழே இறங்குற மாதிரி இருக்கு, ஆனால் ஒன்றுமே தெரில. என்ன ப்ரோ சுற்றி போகிறதுக்காக குருவி உள்ள நிற்கிது, இதுல எங்கே தெரியும்.